எல்லாம் வல்ல இறைவனுக்கும் தாய் தமிழுக்கும் இணையற்ற தாய் தந்தைக்கும் தாய் திருநாட்டுக்கும் வணக்கம். இன்னும் 10 நிமிடங்களில் நம்மளுடைய அமைச்சர் பெருமகனார் இங்கே வந்து நம் அனைவரையும் சிறப்பு செய்ய இருக்கின்றார். இந்த ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு முதல்ல நான் அமைச்சருக்கு உங்கள் கரவொலியோடு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை நான் தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அமைச்சர் இவ்வளவு தாமதமாக வர்றதுனால தான் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சியான ஒரு தருணம். ஆகஸ்ட் மாதம் சுதந்திர தினத்தை எப்படி நம்ம மறக்க முடியாதோ அப்படி என்னுடைய வாழ்க்கையில ஏப்ரல் மாதம் 2025 நான் மறக்க முடியாது. ஏன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி சென்ற மாதம் உலக சுகாதார நிறுவனத்தில் சுவிட்சர்லாந்தில் என்னுடைய காலடி எடுத்து வச்சேன். அநேகமாக மருத்துவத்துறையில் நம்மளுடைய புதுவையிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து கூட சொல்லலாம், இளம் வயதில் அந்த இடத்தில் காலடி எடுத்து வைத்தவன் நான் தான் அப்படின்றத உங்களுடைய பாராட்டுகளோடு பெருமையோடு நான் தெரிவிச்சுக்கிறேன் தமிழ் சங்கத்தில். ஆனால் அதைவிட ஒரு பெருமையான தருணமாக நான் கருதுவது, அதற்கு பிறகு இன்று இந்த உழைப்பாளர் தினத்தில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இல்லை என்ற குறையை நீக்கக்கூடிய வகையில் தமிழை நாளும் வளர்த்துக் கொண்டிருக்கின்ற நமது புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் ஐயா அவர்களின் கைகளால், அவர்களுடைய அந்த அரவணைப்பால் இந்த ஒரு விருதை இங்கு உங்கள் முன்பு பெறுவதை மட்டற்ற மகிழ்ச்சியாக கருதுறேன். ஒரு மிகச்சிறந்த நிகழ்ச்சியான மகிழ்ச்சியான தருணமாக இதை நான் உணர்றேன். தமிழை பற்றி பேச வேண்டும் என்றால் நிறைய பேசலாம். 10 நிமிடத்துக்குள் அமைச்சர் வருவதனால் ஓரிரு கருத்துக்களை மட்டும். தலைவர் அவர்கள் பேசும் பொழுது மிக சிறப்பாக சொன்னாங்க, இலங்கை தமிழர்கள் தமிழை மிகவும் போற்றி வளர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.